நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்னால் நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கதையின் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா அது மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ராஜா, சத்தியங்கள் ராஜா, நீ விரும்புகிறபடி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற கதைகளை எங்களுக்கு கொடுத்து ஏசப்பா அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. தீர்மானம் எடுத்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் துணை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயங்களோ ஏசப்பா எங்களுடைய ஆண்டவரே சுயமான வார்த்தைகளும் எதுவும் வெளியில் வந்துவிடாதபடி ஏசப்பா உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கதை மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், ஜாலி ஜாலி. நம்ம வெளியில போறோமா சித்தி? நீங்க நீ வெளியிலேயே கூட்டிட்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இன்றைக்கா? நான் ரெடியா இருக்கேன். எங்கெல்லாம் போறோம் சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க பரப்பிட்டீங்களா? மம்மி நீங்க வரீங்களா? மம்மி நீங்களும் சீக்கிரம் ரெடியா பரப்பிடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா ஸ்னேகா சொல்லி ஒரு அருமையான ஒரு சின்ன மகள் 7 வயது மகள் வந்து உற்சாகமாக காணப்படுறா. இன்றைக்கி நம்மளை என்ன கூப்பிட்டு போகிறாங்க? ஒரு நல்ல ஒரு வெளியில் என்னைய சுற்றுலா, நம்ம அந்த ஊர் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான சது ரொம்ப உற்சாகமாக இருக்கா. இது வந்து அருமையான ஒரு தாயார், ஒரு தகப்பனும் தாயும் ஒரு குடும்பம். அதில் வந்து அந்த குடும்பத்தில் அந்த கணவர் வந்து கொஞ்சம் பிரிந்து இருக்கிறாரு. ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை போய் அவங்க பிள்ளைகள் 2 எல்லோரும் போய் சேர்ந்து பார்ப்பாங்க. தகப்பனை போய் பார்க்குறது, இல்லைன்னா அவர் இங்கே வந்து பார்க்குறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளை என்ன செய்வா, அவங்க அப்பாவும் நினச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க வேண்டியது சில சமயம் என்ன செய்வா, அழுது கொண்டே இருப்பாள். எனக்கு ஏன் இப்படி இருக்குது? எங்கள் அப்பா என்ன மற்ற பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லா பிள்ளைகளும் எங்கள் டேடி வந்தாங்க, எங்கள் மம்மி வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இவா மட்டும் அழுதுகிட்டு இருப்பா. ஏன்னா டேடி வர மாட்டேங்கிறாங்க, மம்மி மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வா நினச்சிக்கிட்டே இருப்பா. அது மாத்திரமல்ல, அவங்க அம்மாவையும் கடவுளையும் என்ன செய்வா குற்றம் சாட்டுவா. உங்களால் தான் இவ்வளோ டேடி மாதத்துக்கு ஒரு நேரம் வராங்க, நம்ம டேடியோடு இருக்கலாம்ல, அப்புறம் கடவுள் எதுக்கு எங்கள் அம்மா மம்மியும் டேடியும் என் பிரித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க மம்மி கூட எழுச்சிவா சண்டை போடுவா. இதை வந்து இவளுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு தாயாருக்கு. தாயார் வந்து ஒரு நாள் வந்து தன்னுடைய சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க, அவளுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க. அப்போது தந்தை அவளோட சித்தி பேர் வந்து ரீனா, அவங்க அம்மா பேர் தீபா. அப்போ அந்த ரீனா அவங்க சித்தி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க ஸ்னேகாவோட அம்மா வந்து அவட்ட சொல்கிறாங்க, இப்படி வந்து தன்னுடைய மகளுடைய நிலைமை குறித்த ஷேர் பண்ணுறான், இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா, என்னை குற்றம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கடவுளையும் குற்றம் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜீசஸ் எதுக்கு எங்கள் பெற்றோரை பிரித்து வச்சுருக்கிறாங்க, எங்கள் அம்மா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கா அப்படின்னோடனே அவங்க சித்தி ரீனா வந்து என்ன சொன்னாங்களாம், நீ கவலைப்படாதக்கா, நான் அவளை எப்படியாவது நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவாங்க. எல்லாம் சீக்கிரத்தில் அவள் என்ன செய்வாளாம், சரியாயிருவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த சகோதரி வந்து ரீனா வந்து என்ன பண்ணாங்க, அன்றைக்கு வந்து 2 பேரும் பேசிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் அவள் என்ன செய்கிறா, ரீனா தீபா வீட்டுக்கு வர்றா. வந்த உடனே ஸ்னேகாவோட சொல்கிறா, ஸ்னேகா நம்ம இப்போ எங்கே போகிறோம், நான் உன்னையே வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், ஜாலியாக உனக்கு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சித்தி நீ வெளியில் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியாக நினச்சிதாங்களா போனாங்களாம். அப்போ போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி உனக்கு லீவு தானே, ஏன் வீட்டில் இருக்கா, வா நம்ம ரெண்டு பேரும் என்ன சொல்லி போவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவள் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றான், மம்மி நீங்களும் வாங்குங்கும் போது இல்லை நீங்கள் 2 பேரும் போங்கம்மா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், குதிச்சு என்ன செய்கிறா, ஓடுறா, ரொம்ப ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வெளியில் என்ன செய்ய போகிறேன், சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி ஜாலியாக போகிறான். அப்போ அப்படி ஜாலியாக போகணும் உடனே இவா ஒன்று ஒரு ஆட்டோவுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆட்டோவில் 2 பேரும் ஏறின உடனே அவள் தன்னுடைய தாயாராகிய தீபாவுக்கு டாட்டா சொல்கிறான், நாங்கள் பேச்சு வரோம் மம்மி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாலியாக பேச்சு வரேன், உனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீனும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவள் போயிடுறான். உடனே முதலாவது அவள் எங்கே கூட்டிகிட்டு போகிறா, உடனே அவள் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கா, சித்தி எங்கே போகிறேன் சொல்லுங்கள் சித்தி. அவள் என்ன செய்றா, போக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவள் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறா, சித்தி நம்ம எப்போ போவோன்னு கேள்வி கேட்டு எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவள் வந்துச்சு, நம்ம நேராக எங்கே போகிறோம், முதல் ஸ்டாப் வந்த உடனே முதல்ல எங்கே போகிறோன்னா கண் தெரியாத அந்த பள்ளிக்கு அவளை என்ன செய்கிறா, கூட்டிகிட்டு போகிறா. கண் தெரியாத குருடர் பள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த பள்ளிக்கு அவளை கூட்டிகிட்டு போடுறா. அப்போ கூட்டிகிட்டு போடனே அங்கே போன உடனே அங்கே ஒருத்தர் வந்து இவளை சுற்றி காட்டுறா, சுற்றி பார்க்குற கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே வந்து அந்த பிள்ளைகள் கண் தெரியாமல் இருக்கிற பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ பாவமாக இருக்குதே, அவங்க எல்லா வச்சும் நினச்சிடுறாங்க, தடவி நினச்சிடுறாங்க, பார்க்குறாங்க. அப்புறம் வாசிக்கிறது வந்து இந்த பிரெய்லி அந்த புக்கு உண்டு, கண் தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு புக்கு உண்டு. அந்த பிரெய்லி புக்கை வந்து என்ன செய்கிறாங்களாம், வாசித்து கொண்டு அதை தான் வாசிக்கிறாங்களாம். இதெல்லாம் அவளுக்கு சொல்கிறாங்க. இவ போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு அவங்களை பார்க்க வந்திருக்கிறா, 7 வயது பிள்ளைன்னு. அந்த பிள்ளை முகத்தை, ஸ்னேகாவுடைய முகத்தை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தடவி பார்க்குறாங்க. தடவி பார்த்த உடனே இதெல்லாம் பார்க்க இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன அனாதைன்னு சொல்லி அவங்க சித்தி சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் மறுபடியும் விளையாட போகும்போது தான் மெதுவாக ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கா. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு என்னென்ன காரியம் இருந்துச்சு, உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிள்ளைகள் சொல்லுது, நான் வந்து என்ன ஒரு குப்பை தொட்டியில் என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க, எங்கள் பெற்றோர் என்னை ஒரு குப்பை தொட்டியில் வீசிட்டு போயிட்டாங்க. இது கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சா, அழுதுச்சா. குப்பை தொட்டியில் நீங்கள் வீசப்பட்டியா, உனக்கு எதுக்காக குப்பை தொட்டியில் போட்டாங்க, ஏன் போட்டாங்க, ஏன் உங்களால் அவங்கள வளர்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேலே நினச்சிடாங்க. கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டாங்களா. ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லவே முடியல. அப்போ இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்குறா, நீ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லுது, சுனாமியில், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சுனாமியில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதில் என் பெற்றோர் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் நினச்சிதேன் உயிரோடு இருந்தேன், என்னை எங்கே கொண்டு வந்து விட்டாங்க, இந்த அனாதை இல்லத்தில் நினச்சிதாங்க கொண்டு விட்டாங்க, எங்கள் பெற்றோரெல்லாம் என் கண் முன்னாடி நினச்சிதாங்க தண்ணி அவங்கள அடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்னேகாவால் நினச்சி முடியல, அட்டைக்கு வைக்கவே முடியல. உடனே அவன் நினச்சிதா அண்ண ஆரம்பிச்சிட்டா. அல்லது எப்படி இவங்க வாழ்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இங்கே சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அம்மா அப்பா இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நினச்சிச்சான், அழ ஆரம்பிச்சிட்டான். அழ ஆரம்பித்த உடனே அவள் என்ன பண்ணா, அவளை சித்தி வந்து அவளை என்ன பண்ணாங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்னேகா வந்து தேம்பி 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 அழுது அழுது போய் ஆட்டோவில் ஏறினா. போக போக அவங்க சித்திட்ட குடிச்சிட்டு கேட்டுட்டே இருக்கா. எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல வீடு இருக்குது, நல்ல சொகுசாக நான் என்ன செய்கிறேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் மாதத்துக்கு ஒரு நேரமாவது எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அம்பான அம்மா இருக்கிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிற தகப்பனை மாதத்துக்கு ஒரு நேரம் நான் என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன். நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல என்ன செய்யுது, நிறைய வீடு நிறைய என்ன இருக்குது, விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது, எல்லாம் ஒரு குறைவு என்ன செய்யல எனக்கு இல்லை. நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கண்ணு நல்லா தெரியும், எனக்கு எந்த வியாதியும் இல்லை. கண்ணு தெரியாத பிள்ளைகளை பார்த்தோமே, வியாதியோடு எய்ட்ஸ் வியாதியோடு இருந்த பிள்ளைகளை பார்த்தோமே, கேன்சர் வியாதியோடு இருந்த பிள்ளைகளை பார்த்தோமே. இன்னைக்கு ஆண்டவர் என்னை நல்லா படைச்சிருக்கிறாரு, எந்த வியாதி இல்லாதபடி நான் இருக்கிறேனே. அடுத்தது பெற்றோர் இல்லாதபடி குப்பை தொட்டியில வீசி எறியப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்தேனே. எவ்வளோ கஷ்டம், அவங்களோட நான் பெஸ்ட்டாக தான் இருக்கிறேன், அவங்க தான் அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ்கிறாங்க, ஒரு அனாதை போல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. பெற்றோர் இல்லாதபடி, உடன் பிறந்தார் இல்லாதபடி, அவங்க கண்களுக்கு முன்னாடி அடித்து செல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திட்டு அவள் என்ன செய்தா சொல்லிகிட்டே போகும்போது அவங்க சித்தி மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, பார்த்தியா இவ்வளோ காட்சி நீ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொன்னாங்க. சரி சரி நம்ம இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம், இன்னும் நல்லா ஜாலியாக நம்ம எங்கே போகிறோம், பொருட்காட்சி பார்க்க போகிறோம். பொருட்காட்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட போகிறோம். நல்ல உணவு சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அவங்க என்ன சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவள் சொல்கிறா, இல்லை சித்தி எனக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம எங்கே போகிறோம், நம்ம வீட்டுக்கே போகிறோம், வேண்டாம், இந்த சந்தோஷம்லாம் எனக்கு வேண்டாம். எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் நம்ம ஜாலியாக இருக்க நான் என்ன செய்யல விரும்பலை. அந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அந்த பணத்தை சேமித்து வைத்து நான் என்ன செய்வேன், இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் உங்கள் சித்திட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தாயை என்ன செய்தா கட்டி பிடிச்சி அணைச்சி என்ன செய்தாலாம், அழுதாலாம். அழுதுச்சு, நான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், எனக்கு அன்பான ஒரு அம்மா கொடுத்துருக்கீங்க ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு என்ன செய்தால் நன்றியை என்ன செய்தாலாம் சொன்னாலாம். பாருங்க, அந்த பிள்ளை வந்து தனக்கு என்றைக்கு வந்து இந்த இப்படி தான் நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு காரியத்தில் அவங்களுக்கு திருப்தி கிடையாது, திருப்தி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒன்றுமே இல்லையே, எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே, அம்மா எனக்கு எதுவுமே செய்யலையே, நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லிட்டு திருப்தி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அது இல்லையே இது இல்லையே, சைக்கிள் இருந்தால் பைக் இல்லையே, பைக் இருந்தால் கார் இல்லையே, அப்படி பல விதத்தில் திருப்தி இல்லாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சின்ன வீடு தானே, எனக்கு பெரிய வீடு இல்லையே. அவங்களாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க, எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை இல்லையே, திருப்தி இல்லை. திருப்தி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, நேர்த்தியாக அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து நமக்கு உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் கிடத்து நமக்கு அனுதினம் நம்மளை போஷித்து வருகிறாரு. நாம் அதை நம்ம என்ன செய்யணும், மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் நம்மளை மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அவன் நம்மளை மறவாதபடி அனுதினமும் நம்மளை என்ன செய்யணும், போஷித்து வந்து கண்மலையினால் உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்திப்படுத்த, கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. அதை நம்ம மறந்து நம்ம புலம்பிக்கொண்டே முறுமுறுத்துக்கிட்டே என்ன செய்யறோம், அலைகிறோம். நமக்கு இருக்கு நல்லா இருக்குது, ஆனால் இல்லாதவர்களை குறித்து நம்ம என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்க்குறோமா? நல்லா ஆண்டவர் கண்ணை கொடுத்துருக்கிறாரு, கண் இல்லாத பிள்ளைகளை நம்ம பார்க்குறோமா? நல்லா வாய் பேசுகிறோம், 2 வீடு 3 வீடு கேட்கத்தக்க கத்தி கத்தி பேசுகிறோம். பேச முடியாத எத்தனை பிள்ளைகள், காது கேட்காத பிள்ளை எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. குறைவுள்ளவர்கள் நம்ம நினச்சி பார்க்குறோமா? நம்ம முறுமுறுக்கிறோம்.
ட்ரெஸ் இல்லாதபடி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வியாதியோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நம்மள சுகத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பலனை கொடுத்துருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துறாங்க. எல்லாத்தையும் மறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதபடி ஆண்டவர் குறை சொல்லிட்டு முறுமுறுத்துக்கிட்டு நம்ம என்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் உனக்கு எதுவும் இல்லாமல் வச்சிருக்கிறாரு. நல்ல சுகத்தோடு நல்லா நம்ம வாழ வச்சு கொண்டிருக்கிறாரு. அதை மறந்து இல்லாதவர்கள் நம்ம நினைச்சு பார்க்கணும். எத்தனை பேர் அநாதை இல்லத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, குப்பையில் தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள், சுனாமினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், எத்தனை பேர் அநாதை இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள நம்ம நினைச்சு பார்க்கணுமா? கண்ணு தெரியாதவர்கள் நல்ல நம்ம பிறந்த நாள் வந்துச்சுன்னா, கல்யாண நாள் வந்துச்சுன்னா, பண்டிகைகள் வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம். அந்த நேரத்தில் குறைவுள்ளவர்கள் நம்ம நினைச்சு பார்க்குறோமா? அவங்களை நினைச்சு நம்ம அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்றோமா? ஆண்டுகிட்ட கேட்போமா? எனக்கு அந்த இறக்க குணத்தை தாங்க, இறுதியை கட்டினோம், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்றது எப்படியும் போகட்டும், நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்தால் போதும் சொல்லிட்டு சுகபோகமாய் வாழ்ந்து யாரை முறுமுறுக்கணுமோ. எனக்கு என் பெற்றோர் எனக்கு ஒன்றும் தரல, என் பிள்ளைகள் எனக்கு எதுவுமே தரல, கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு அப்படி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அலையிறோம். அதனால் தீர்மானம் எடுப்போமா? வேண்டாம், முறுமுறுக்கா வேண்டாம். நம்ம இருக்கின்ற நம்ம எல்லாவற்றையும் நம்ம வாழ்ந்து நம்ம சுகித்து கொண்டிருக்கின்றோம், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லாதவர்களை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்ப்போம். இல்லாதவர்கள் நினச்சி அவர் நம்மளால் ஏஞ்ச மட்டும் ஆண்டு எனக்கு நல்ல உறுப்புகளை கொடுத்துருக்கிறாரே, எனக்கு நல்ல எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரே, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே, இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு நன்றி சொல்லி மற்றவர்கள் உதவி செய்கிறவங்க நம்ம என்ன செய்வோம்? மாறுவோம். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா இந்த நாளில் கதை மூலமாக எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான ஒரு சம்பவம். அந்த சின்ன மகள் முறுமுறுக்கிறார், தாயை குறித்து, தந்தையை குறித்து. இதே போலதான் நம்ம முறுமுறுத்துக்கிட்டு அலையிறோம், தாயை குறித்து, தந்தையை குறித்து. நீ எனக்கு என்ன சம்பாதித்து பண்ணி வச்சா, எனக்கு நீ என்ன செய்திருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளை கொண்டு போய் அருமையாக எல்லா இடத்தையும் பார்த்த உடனே அந்த மகளுடைய மனம் முறுமுறுக்கிறத அவள் என்ன செய்றா? விட்டு விடுறா. இதே போல இன்றைக்கு நாம எனக்கு இவ்வளவு குறைவு இருக்கிறதே அப்படி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அலையிறோம். அந்த முறுமுறுக்கிட்டு என்னென்ன காரியத்தில் நம்ம முறுமுறுத்தோமோ, இல்லாததை குறித்து இருக்கும், ஆனால் இல்லாததை குறித்து முறுமுறுத்துட்டு எனக்கு இல்லையே, ஆண்டு எனக்கு செய்யலையே ஆண்டவரை குறை சொல்லி, ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யல, அவர் கண்ணை மூடிட்டாரு, அவர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படி ஆண்டவர் முறுமுறுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? திரியிறோமே. நான் தீர்மானம் எடுப்போம், நான் இனிமே என் பெற்றோரையும் என் பிள்ளைகளையும் இயேசுவி ஆண்டவரை என்னை படைத்த உருவாக்கி ஆண்டவரை நான் என்ன செய்யப்பட்ட முறுமுறுக்க மாட்டேன் அப்படி தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்களோடு பேசின கதையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட வசனத்தின் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.